மேம் வந்து ரிப்பீட்டடாக எங்ககிட்ட ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்டென்ஷன் வச்சு ஃபஸ்ட்டு ரீஃபில்லிங்கில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, பட் 1 இயரில் உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்ககிட்ட எக்ஸ்டென்ஷன் வைக்க வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கெலாம் முடி வளரவே வளர ரீஃபிக்ஸிங்கே வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது மேமோட ஃபீட்பேக்கை அவங்கக்கிட்டே கேட்கலாம். மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வால்யூம் ஒரு லென்த் இருந்துச்சுல்ல, இப்போது ஓன் ஹேர் க்ரோ ஆயிருக்கா? நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அது ஆனதுனால தான் நான் வர்றதுக்கு எனக்கு ரெகுலராக வர முடியல. கொஞ்சம் கேப் விட்டாலும் அது திருப்பி நான் ஃபாலோ பண்ணணும், அகைன் வந்துட்டுருக்கேன். பட் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வைக்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, மேம் கிட்ட வரும்போது இந்த லென்த்து தான் இருந்துச்சு, கொஞ்சம் கரெக்டாக ஷோல்டரில் அடிக்கிற மாதிரி. இந்த இதுதான் அவங்களோட ஓல்டு ஹேர், இது எல்லாமே பேக்கில் வந்து க்ரோ ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக வந்து கிராஜுவலாக வால்யூமாக வந்திருக்கு. மேம் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்னது உண்மை, எனக்கே ஓன் ஹேர் வந்து வளர்ந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்டென்ஷன் வைக்கவே தேவையில்லை போல இருக்குது, அந்தளவுக்கு என் முடியே நீளமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரேஸோட சக்ஸஸ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரெஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 இயராவது வெயிட் பண்ணணும். இப்போ இவங்க வந்து 2.5 இயர்ஸ் இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் இவங்களோட பர்சனலான ரிவ்யூ வந்து நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. மேம், நீங்கள் ரேஸ் பற்றி மற்றவங்களுக்கு என்ன சொல்வீங்க? பெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன், பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்போனால் உங்ககிட்ட. அதை விட என்னென்னா, ஹேருக்கோ ஃபேஸ்க்கோ நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே நம்ம நம்ப முடியாது. பட் உங்ககிட்ட அதை பேசும்போது அந்த க்ளோஸ் எல்லாம் கிடைக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இங்கே பண்ணினா சக்ஸஸாக இருக்கும் அப்படின்றது. பட் நான் அதை ஃபீல் பண்ணிட்டேன், அதனால அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டாங்க, ஏன் போகல நீங்கள்? என் ஃப்ரெண்டே இருக்காங்க, ஆனால் நான் போகலை. ஏன்னா இங்கே இருக்கிற எனக்கு அந்த சர்வீஸு அந்த பெஸ்ட்டு அதில் கிடைக்குமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் ஃப்ரெண்டுகிட்டே சொல்லிட்டேன், இல்லை திரும்பவும் நான் அங்கே தான் போவேன், இங்கே வரல, சாரி தப்பாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தேங்க்யூ. இந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்டப் பண்ணியிருக்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. இதுக்காக நாங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். மேம் எங்கேருந்தோ ரொம்ப லாங்லேருந்து இங்கே வராங்க, ஒவ்வொரு வாட்டியும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு, ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்குங்கும் போது எங்களுக்குமே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.